ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்களா, கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் தான். இது ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுப்போம், நீங்கள் அதை டச்சு அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து காண்டஸ்ட் ஃபோன் டயலர், ட்ரூப் டயலர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே ட்ரூப் டயலர் நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இது பாருங்கள், இது வந்து 1 மில்லியன் ஆள்கார் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நல்ல அப்ளிகேஷன் தான். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் அதோடைய இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரி, என்ன யூஸ் அப்படின்னா இதில் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட் ஃபுல்லாகவே காட்டும். ஒன்று இதில் நம்ம டைரெக்டாக டயல் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதோடைய ஃபெசிலிட்டி என்னென்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணிட்டாவே எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டு, இது ஃபேவரட் இருக்குது. இப்போ நீங்கள் ஆள் மேலே உள்ள இது இருக்குதில்ல, ஆள், அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் உள்ள கான்டாக்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இது காட்டும். சரி, இப்போ காட்டும்போது இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் நம்பருக்கு வச்சு இதை நம்ம விரலை வச்சு அழுத்தி பிடிச்சி இங்கே கொண்டு விட்டேன் அப்படின்னா இதுக்கு கால் போகும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனே வச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணான்னா, இங்கே ரெக்கார்டில் வந்து விட்டேன் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அது இது வந்து இப்படி விட்டோன்னா மெசேஜ் ஓப்பன் ஆகிடும். வாட்ஸ்அப் பண்ணணும், மெயில் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் கையை வச்சு இந்த சரி இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணும். இது பாருங்கள், இதுக்கு நீங்கள் வந்து இவருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டச் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து அப்படி விட்டால் போதும், வாட்ஸ்அப்பு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். நம்ம எந்த இது டைப் பண்ணி அவருக்கு பண்ணணுமோ அதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம அனுப்பிக்கலாம். பாருங்கள், வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் பேக் வரேன். நம்ம இப்படியும் பேக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் 4 டாட் தெரியுது. அந்த டாட்டை நீங்கள் அப்படி கை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். பாருங்கள், அந்த டாட்டை நான் கை வச்சு இழுத்ததோட அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா அப்ளிகேஷனுமே இதை டைரெக்டாக நம்ம நான் கான்டாக்ட் லிஸ்ட்டை கொண்டு வந்தால் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சும்மா அப்படி அந்த அப்ளிகேஷன் எடுத்து வச்சு நீங்கள் டச் பண்ணாவே அப்படி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணாவே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். பாருங்கள், நான் சும்மா வாட்ஸ்அப் டச் பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம எப்படி அப்ளிகேஷன் எப்படி மொபைல் ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரியும் பண்ணலாம். கால் பண்ணும்போது நம்ம இழுத்து வச்சு இப்படியும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் சேவ் ஆகும். இப்போ நான் இங்கே டாட்டா இழுத்து விட்றேன். டாட்டா இழுத்து விட்டதோட இப்போது நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் டயல் பண்ணுறேன்னா கீழே வந்து லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்க, இங்கே இது டயலர் இது போட்டிருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டயல் பேடு ஓப்பன் ஆகும். நம்ம டைரெக்டாகவும் இது பண்ணி டயல் பண்ணலாம். ஒரு ஆளை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ கீழே ப்ளஸ் பட்டனுக்கு பதிலாக அந்த ப்ளஸ் பட்டன் நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா அது பேரை கொடுத்து நம்ம ஆட் பண்ணான்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரூப் சப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பதிலாக அதை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ கால் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இவர் இழுத்து கொண்டு இந்த ரெக்கார்டிங்கில் விட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ஓப்பன் ஆகிரும். நம்ம கால் பண்ணும்போது அது அந்த கால் சேவ் ஆகிரும். அந்த மாதிரி இருக்குது. இது என்ன செட்டிங்ஸ் எப்படின்னா, ரொம்ப அதிகமான செட்டிங்ஸ் இருக்காது. கீழே இருக்கு பாருங்கள் செட்டிங்ஸ் பாக்ஸு, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதிலே ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், எந்த லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷனுடைய எந்த அப்ளிகேஷன் நம்ம ஆட் பண்ணுமோ அதை டிஸ்பிளே பண்ணுறது ஃபஸ்ட்டு செகண்ட் எதாவது ஆட் பண்ணுமோ அதையும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் டயல் பேடு அதுலேயும் அதே மாதிரி தான் லாங்குவேஜ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். கால் வந்து யாரையும் பிளாக் பண்ணணும் அப்படின்னா காலை நம்ம பிளாக் பண்ணலாம். மிஸ்டு கால், ரெக்கார்டு கால் பப்பு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். தீம்ஸு கேலரி, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட தீம்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றலாம். ஃபோன் கேலரியும் மாற்றிக்கலாம். அடுத்து வந்தீங்க அப்படின்னா கான்டெஸ்ட்டு, அதே மாதிரி கான்டெஸ்ட்டில் வந்து கான்டெஸ்டோடைய இது எல்லாமே இதில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேறு அடுத்து வந்து டாட்ஸு. இந்த டாட்ஸுங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து இப்படி இழுத்து விட்டால் ஓப்பன் ஆகுது பற்றில இதுதான் இது அதோடைய மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 4 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் லாஸ்ட்டாக இதுக்கு பதிலாக டிசபிள் இதை கொடுத்தீங்கன்னா அந்த டிசபிள் ஆகிரும். நீங்கள் டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் டச் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இது ஸ்க்ரீன் இப்படி இழுத்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக ஓப்பன் ஆகிரும். அப்புறம் ப்ரெசன்டேஷன், அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணுமா இல்லை ரைட்டில் வேணுமா, அந்த டாட்ஸ் வந்து லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா உள்ளது.
அனிமேஷனு வைப்ரேட் தேவைன்னா இதில் செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு அடுத்து இந்த இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.